அன்பிற்குரிய மாதா டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருப்பாடல் 78, இதனுடைய பதிலுரை பாடல் பல்லவியாக ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். அன்பிற்குரிய மாதா டிவி நேயர்களே, வரலாறு என்பது மிக மிக முக்கியம். இந்த திருப்பாடல் 78 மிகப்பெரிய நிறைய வசனங்கள் இருப்பதை நாம் காண முடியும். குறிப்பாக 50 வசனங்களுக்கு மேலே இருக்கும். அதாவது எகிப்திலிருந்து மக்கள் எப்படி விடுதலை பெற்று வருகிறார்கள், இதோ மூதாதையர்கள் தங்களுடைய வழிமரபினருக்கு கடவுள் தங்களுக்கு செய்த எல்லா அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஒவ்வொரு தலைமுறையினருக்கும் அவர்கள் எடுத்து கூற வேண்டும் என்பதை மிக தெளிவாக இந்த திருப்பாடல் 78 நாம் பார்க்க முடியும். குறிப்பாக ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். இஸ்ராயல் மக்களை தேர்ந்தெடுத்த ஆண்டவர் அவர்கள் பல ஆண்டுகளாக எகிப்தில் அடிமையாக இருக்கிறார்கள். கடவுள் தானே அவர்கள் முன் வந்து, என்னுடைய மக்களுடைய கண்ணீரை கண்டேன், இந்த மக்களை நான் தேர்ந்தெடுத்தேன், அவர்களை நான் மீட்டுக்கொண்டு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாட்டை நான் கொடுக்க போகிறேன் என்று ஆண்டவர் எப்படி வாக்குறுதி தந்தாரோ அந்த வாக்குறுதியை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். நான் உங்களுக்கு செங்கடலை கடக்கச் செய்தேன், இதோ 40 ஆண்டுகள் இஸ்ராயல் மக்களை நான் பாலை நிலத்தில் நான் வழிநடத்தினேன், அவர்களுக்கு உண்ண உணவு தந்தேன், அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் தந்தேன், மிகப்பெரிய எல்லா எதிரிகளிடமிருந்தும் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்ததை நீ உன்னுடைய தலைமுறைக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்பதை மோயிசன் வழியாக ஆண்டவர் இஸ்ராயல் மக்களுக்கு கட்டளையிடுகிறார். இதோ செங்கடலை கடந்து வந்ததும் அந்த கடத்தல், அதுதான் அவளுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆண்டவர் செய்த மிகப்பெரிய அதிசயம். அதனால் தான் இன்றைய திருப்பாடல் 78 இறைவசனங்கள் 3 மற்றும் 4, நாங்கள் கேட்டவை நாங்கள் அறிந்ததவை, எங்கள் மூதாதையர் எங்களுக்கு விரித்துரைத்தவை அனைத்தையும் நாங்கள் உரைப்போம், எங்களுடைய தலைமுறையினருக்கு நாங்கள் கற்றுக் கொடுப்போம் என்று ஆண்டவர் இஸ்ராயல் மக்களுக்கு எப்படி கட்டளை கொடுத்தாரோ அது போலவே அன்புக்குரிய இறைமக்களே, நாம் நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இறைவன் எத்தனையோ அதிசயங்கள், நமது குடும்பத்திற்கு கொடுத்த ஆண்டவர் ஆசீர்வாதங்கள், ஆபத்திலிருந்து காப்பாற்றிய நாட்கள், துன்பமான சோதனையிலிருந்து காப்பாற்றிய நாட்கள், எதிரிகளிடமிருந்து காப்பாற்றிய நாட்கள், சாத்தானிடமிருந்து விடுவித்த நாட்கள், இவற்றையெல்லாம் நம்முடைய தலைமுறையினருக்கு நாம் கற்றுக் கொடுக்கின்ற போது நம்முடைய தலைமுறையினரும் இந்த உலக வாழ்க்கையில் அடிமைகளாக இல்லாமல், இதோ இஸ்ராயல் மக்கள் எப்படி கடவுளுக்கு ஏற்ற மக்களாய் வாழ்ந்தார்களோ நம்முடைய தலைமுறையினரும் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட விசுவாசத்தில் எப்போதுமே நிலைத்திருப்பார்கள் என்பதை இப்போது நடைமுறை வாழ்க்கையில் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைய திருப்பாடல் 78 இறைவசனம் 23, 24, இதோ ஆண்டவர் வானங்களை பிளந்து அவர்களுக்கு வானத்து உணவுகளை அவர்களுக்கு வழங்கினார். பசியா இருந்த அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரே உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடம் தந்து ஆண்டவர் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு நாளுமே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்க இருப்பிடம் தந்திருக்கிறார், உணவை தந்திருக்கிறார், அதே வேளையில் குடிக்க தண்ணீர் தந்திருக்கிறார், நல்ல ஆடைகளை தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளுமே இவற்றுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதுபோலவே உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடம் இல்லாத ஒவ்வொரு ஜனங்களையும் நாம் நினைத்து பார்த்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மாலான முடிந்த உதவிகளை அவர்களுக்கு நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதை கடவுளாகி ஆண்டவர் இந்த திருப்பாடல் வழியாக ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். அதுபோலவே திருப்பாடல் 78 இறைவசனம் 25 பாருங்கள், வானதூதரின் உணவை மானிடருக்கு உண்டனர், அவர்கள் வேண்டிய மட்டும் உணவுப் பொருளை ஆண்டவர் அவர்களுக்கு அனுப்பினார் என்கிற இறைவார்த்தைக்கேற்ப தொடர்ந்து இதோ இந்த திவ்ய நற்கருணை வழியாக ஆன்மீக உணவையும் ஆண்டவராகிய இறைவன் நமக்கு தருகிறார். இந்த ஆன்மீக உணவில் திருப்பலியில் ஒவ்வொரு நாளும் பங்கேற்க, இன்னும் குறிப்பாக இளைய தலைமுறையினர், நம்முடைய சகோதர சகோதரிகள், குழந்தைகள் எல்லாவற்றையும் திருப்பலியினுடைய மேன்மையை உணர்ந்து அவர்கள் ஆன்மீக உணவாக நற்கருணையும் அவர்கள் உணவாக உட்கொண்டு ஆன்மீகத்தில் மிகப்பெரிய வல்லமையுள்ள காரியங்கள் செய்ய, வல்லமையுள்ள ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த இறைவசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. அதுபோலவே அவர் தமது திருநாட்டிற்கு தமது வலது கரத்தால் வென்ற மலைக்கு அவர்களை அழைத்து சென்றார் அப்படிங்கிற அந்த இறைவார்த்தைக்கேற்ப ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய திருமலையாக
ஆண்டவராகிய நமது ஆலயத்திற்கு நமது இறை மக்களையும் எல்லா மக்களையும் அழைத்து வர ஆண்டவராகிய இறைவன் இன்றைய நாளில் விரும்புகிறார். ஆக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பாடலிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு கற்றுக்கொள்வது, ஆண்டவர் இதோ பண்டைய நாட்களில் எத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை நாம் மறந்து போய் விடாமல் அடுத்த தலைமுறையினருக்கு அந்த விசுவாசத்தையும் அந்த நம்பிக்கையும் ஆண்டவர் செய்த மிகப்பெரிய காரியங்களையும் சொல்லிக் கொடுப்போம். அதன் வழியாகவே நம்முடைய தலைமுறையினரும் பல ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள இன்றைய நாளில சிறப்பாக நாம் ஜெபிப்போம். எங்களை என்னாலும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, தலைமுறை தலைமுறையாய் உமது வாக்குறுதிகளை தந்து ஆசீர்வதிக்கிற பரலோக தகப்பனே, இதோ எகிப்தில் வாழ்ந்த இஸ்ராயேல் மக்களை அடிமை வாழ்விலிருந்து புதிய வாழ்வுக்கு அழைத்து சென்றீரே. இதோ இன்றைய கால சூழ்நிலைகள் உலக போக்கிலான அடிமைகளாய் வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கண்ணோக்கி பார்த்து இதோ புதிய வாழ்க்கையால் இயேசு தருகின்ற வாழ்க்கைக்கு நீர் அழைத்து வர நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ எத்தனையோ குடும்பங்களுடைய கண்ணீர், வேதனைகள், துன்பங்கள் அனைத்தையும் அறிந்த தேவனாய் இருக்கிறீர். அனைத்து மக்களையும் இன்றைய நாளிலே சிறப்பாக ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் எப்போதும் உமக்கு ஏற்ற நல்ல பிள்ளைகளாய் வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென்.